இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? இப்ப வந்து ரவின்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்து வருது. அந்த ஜாப் ஆஃபர எடுத்துட்டு அவன் வந்துட்டு லண்டனுக்கு போறான். இப்ப வந்து லண்டன் போயிட்டு அவனுக்கு வந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரவி வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து சுரேஷுக்கு கால் பண்றான். "எப்புட்றா இருக்கன்னு?" கேட்கறான். அவரு கேட்டு முடிச்சோனயே இருந்துட்டு, "டேய் நான் இங்க வந்து கிரீன் கார்டு வாங்கலான்டா அப்படின்னு இருக்கேன்" அப்படின்னு வந்துட்டு ரவி வந்துட்டு சொல்றான் சுரேஷ்ட்ட. இப்ப சுரேஷ் இருந்துட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, "சரிடா இப்ப என்ன வாங்குறேன்னா வாங்குடா" அப்படிங்கிறான். சரி இப்ப வந்து வாங்குடா அப்படின்னு சொன்னோனையுமே ரவிகிட்ட இருந்து ஒரு டவுட் இருக்கு. ரவி வந்துட்டு என்ன சொல்றான்னா, "டேய் நான் இந்திய சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். அதுக்கப்புறம் இந்தியா சிட்டிசன்ஷிப்பையும் மெயின்டெயின் பண்ண முடியுமான்டான்ட்டு" சுரேஷ் கிட்ட கேட்கறான் ரவி. இப்ப வந்து கேட்டு முடிச்சோனையுமே வந்து என்னங்கிறாங்க, 2 பேத்துக்குள்ளயும் நடுவுல வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இதுல வந்து சுரேஷ் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, "டேய் அதெல்லாம் முடியாதுடா. ஏன்னா இந்தியால இருக்கிறது வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்டா. இப்ப வந்து லண்டன் அந்த மாதிரி வெளிய கண்ட்ரீஸ்ல வேணா கூட இப்ப டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கலாம்டா. பட் ஆனா நம்ம இந்தியாவுல வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் இல்லடான்ட்டு வந்து சொல்றாங்க." இப்ப வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம இந்தியாவுல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இந்தியாவுல வந்து 1955 ஆக்ட் பிரகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் அவங்களோட வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து இந்தியாவிலேயே தான் மெயின்டைன் பண்ணணும். இப்ப வந்து இந்தியன் குடிமகனை விட்டுட்டு வேற ஏதாச்சும் கண்ட்ரிக்கு போய் கிரீன் கார்டு வாங்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் இருக்க முடியுமோ தவிர, திருப்பி வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா வந்து ஆக முடியாது. சரியா? இந்திய குடிமகனா ஆகவே முடியாது. சரி அதனால வந்துட்டு இப்ப வெளியே போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எத்தனையோ பேத்துக்கு நிறைய யோசனை இருந்திருக்கலாம். இப்ப நான் எனக்கே யோசனை இருந்திருக்கு. ஏன்டா இப்ப வெளிநாடு போனா நம்ம இந்தியாவுக்கு திருப்பி வந்தா நம்ம இந்திய குடிமகன் இல்லையான்னு கூட எனக்குலாம் தோணும். இதே மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எனக்கு மாதிரி தோணி இருக்குன்ட்டு. இப்ப வந்துட்டு இந்தியன் குடிமகனே இல்ல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட குடிமகன் ஆயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்தியன் சிட்டிசன்ஷிப்ங்கிறது இப்ப இந்தியா ப்ரொவைட் பண்றது, நீ ஒரு இந்திய குடிமகனா இருந்து இந்தியாவிலே இருந்தாதான் நீ ஒரு இந்திய குடிமகன்ங்கிறாங்க. பட் ஆனா இதுவே நீங்க வெளிநாடு போனீங்கன்னா அங்கேயே குடியுரிமை திட்டம் வாங்காம எப்படி போலான்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசால போலாம். இப்ப அப்படி போனா மட்டும்தான் நீங்க வந்து அதுல பண்ணவே முடியும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து இந்தியன் குடிமகனா தான் இருக்கவே முடியும். இது புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் டியூவல் சிட்டிசன்ஷிப்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தா இது ஓகே. லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம நான் வந்து புதுசா உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இத வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும்.